அபி, ராகவ் 2 பேருமே ரூம்ல இருக்காங்க. அப்ப அபி தேம்பி தேம்பி அழறாங்க. பயங்கரமா அழுதுட்ருக்காங்க. "இப்ப எதுக்காக நீ அழுதுட்ருக்க? வந்து படு" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க, நான் நேத்து மத்தியானம் உங்ககிட்ட கேட்டேன். அதுக்குள்ள நீங்க இங்கேருந்து ரூம்லேருந்து வெளிய போயிட்டீங்க. என்கிட்ட உண்மைய சொல்லுங்க. எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? எதுக்காக 8 மாசம் வரைக்கும் நான் இங்க இருக்கணும்னு சொல்றீங்க? அதுக்கான காரணம் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "இப்ப அது தெரிஞ்சு என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. "ஆமா, பின்ன என்னை எதுக்காக இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க? எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. போயிட்டு அங்க இருக்க அந்த ஸ்க்ரீனை இழுக்குறாங்க. "ஏய், நில்லு நில்லு, எதுக்காக நீ அதை ஓப்பன் பண்ற? ஓப்பன் பண்ணக்கூடாது" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "நான் அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சே ஆகணும்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "ஆமா, அதுக்கான காரணம் அந்த ஸ்க்ரீனில் தான் இருக்கு. நீ திறக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றாரு அபி. "ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்காக இப்படிலாம் நடத்துக்கிறீங்க? என்னை ஏன் இவ்வளோ கேவலமா மட்டமா நடத்துறீங்க? என்னை எதுக்காக இப்படி பண்றீங்க? என்ன பிடிக்கலன்னா நீங்க அப்பயே வேணான்னு சொல்லிட்டு தாலி கட்டாம எழுந்து போக வேண்டியதானே? எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா கத்துறாங்க. "இங்க பாருங்க, நீங்க பண்ற டார்ச்சர் எனக்கு தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப என்ன பண்ண சொல்ல போற? கரெக்டா 8 மாசம் நான் சொல்ற பேச்ச நீ கேட்டு தான் ஆகணும்" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "விடவே கூடாது. கிருஷ்ணாக்கும் உனக்கும் இருக்க கள்ள தொடர்பு எனக்கு தெரியும். அது நீ நினச்சிட்டு இருக்கியா? 8 மாசம் அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பொறக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. நினச்சிட்டே இருக்கும்போது அபி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அங்கேருந்து ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுற டார்ச்சரில் எனக்கு தாங்கவே முடியல. நான் இப்போவே எங்கள் அப்பாவை போய் பார்க்கணும். எங்கள் அப்பா கிட்ட நான் பேசணும்" அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. "சரி சரி சரி, நீ அழாத, கத்தாத, அமைதியாக இரு. நானே கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூட்டிகிட்டு போகிறாரு. நைட்டு கதவை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க அத்தை பே அப்படின்னு கத்துறாங்க. "ஏய், நீ தானே, எனக்கு தெரியும், உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை உள்ளே கூப்பிடுறாங்க. "பார்வதி, சிவராமன் 2 பேருமே இங்கே வாங்க. யார் வந்திருக்கான்னு வந்து பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கூப்பிடுறாங்க. 2 பேருமே வராங்க. வந்தோடனே "வா அபி, வா வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. "அப்பா, உனக்கு இப்போ எப்படிப்பா இருக்குது? உன்னை பார்க்கணும் போல இருந்ததுப்பா. நீ ஆப்ரேஷன் தேட்டர் போனல, அதுவே எனக்கு ஞாபகமாக இருக்குப்பா. அதான்ப்பா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "இதில் என்னம்மா இருக்குது? நைட்டு இந்த டைமுக்கு வந்திருக்க. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா என்கிட்ட நீ பேசியிருக்கலாம் இல்லம்மா" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லைப்பா, எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் நான் வந்துட்டேன்" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "சரி, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா?" அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், இந்த டைமுக்கு நீங்கள் எதுவும் கஷ்டம்லாம் பட வேண்டாம்" அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. "அம்மா, எனக்கு வேணும், நீ போய் எடுத்துட்டு வா போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. "அவள் எப்போவுமே இப்படி தான் தம்பி, அது ஒன்றும் பெருசு இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து ஒன்று கொடுத்தவொடனே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சுற்றி பார்க்குறாங்க. யாருமே சாப்பிடல, நம்ம மட்டும் சாப்பிட்றமேனு. "நீ மாப்பிள்ளை கொஞ்சம் ஊட்டுமா" அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அபி ராகவுக்கு ஊட்டுறாங்க. அவரும் சாப்பிட்றாரு. "சரிப்பா, நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கோங்க உடம்ப, சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகவ் 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அனு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆகாஷ் வராரு. "உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் சந்தோஷத்தில் இருக்கீங்களா, இல்லை எதில் இருக்கீங்க, துக்கத்தில் இருக்கீங்களா? எதுவுமே என்னால் கண்டுபிடிக்கவே முடியல" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்தேகம் உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. "இல்லை, நீங்களும் நானும் நடிச்சிட்ருக்கோம். ஒரு வேளை ராகவுக்கும் அபி மேலே ஏதாவது கோவம் இருக்குமோ, 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு அனு சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் நம்ம 2 பேருமே இப்படி இருக்கோம். ஆனால் அவங்களுக்குள்ள அப்படிலாம் ஒன்றும் இல்லையே." "இல்லை, ஆரம்பத்துல இருந்தே ராகவுக்கும் அபிக்கும் ஆகவே ஆகாது. அதான் யோசிக்கிறேன்" அப்படின்னு அனு சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ராகவோட நேச்சரே அப்படி தான் இருக்கும்" அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ். "எல்லாமே சரியாயிடும். நீங்கள் ஏதாவது போட்டு ரொம்ப குழம்பிக்காதீங்க, சரிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வராரு. அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறாரு முரளி. எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ளே போயிடணும், போயிட்டு அஞ்சலி கிட்ட பேசணும்னு அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வராரு. ஹாலில் இருக்காங்க அஞ்சலி. அஞ்சலியும் முரளியை பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோ சந்தோஷத்தோடு அப்படியே பார்க்குறாங்க. முரளி கிட்ட வராரு, கையை பிடிச்சிக்கிறாரு. 2 பேருமே அப்படியே பாசமாக பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை ராகவ பார்க்குறாரு. பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது அவருக்கு. அங்கேருந்து வராரு. வந்து முரளியோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே அடிக்கிறாரு. "நிறுத்து நிறுத்து, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, அஞ்சலி எல்லாருமே கத்துறாங்க. ஆனால் ராகவ் அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. முரளியை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே அபி, அனு எல்லாருமே வெளியே வராங்க. என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா முரளி பிடிச்சி என்ன அடிக்கிறாரு. "ஐயோ, இவரா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வீட்டுக்குள்ளே வந்திருப்ப" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. முரளி அப்படி திருன்னு முழிக்கிறாரு. எதுவுமே பேசவே முடியல. என் அக்கா உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா. ஆனால் நீ அதுக்கு ஏதாச்சும் கொஞ்சமாவது உனக்கு தகுதி இருக்கா இல்லையா?
நல்லா யோசிச்சுப்பார். உனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. எங்கள் அக்கா கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அஞ்சலி எல்லாருமே தடுக்கிறாங்க. அப்போ கூட தடுக்க முடியல.